பெட்ஸுக்கு பாஸ்போர்ட்னு ஆச்சரியமா பார்க்குறீங்களா? ஆமாங்க. துபாயில் நீங்கள் செல்ல பிராணிகள் பூனை இல்லைன்னா நாயை சட்டப்பூர்வமாக உங்கள் வீடுகளில் நீங்கள் வளர்த்தணும் அப்படின்னா இந்த பாஸ்போர்ட் அவசியம். இந்த பாஸ்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் வீட்டில் செல்ல பிராணிகளை சட்டப்பூர்வமாக வளர்த்த முடியும். அப்படி இந்த பாஸ்போர்ட்டில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பூனை நாயை நம்ம அடாப்ட் பண்ணணும்னா அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பெட் கிளினிக்லேயோ அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டோட கிளினிக்லேயோ நம்ம இந்த பெட்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் அவங்க செக் பண்ணி இந்த பெட்டோட இந்த இடத்துல பெட்டோட உடம்புல ஒரு மைக்ரோ சிப் ஒரு தலைப்பகுதியில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மைக்ரோ சிப்பில் ஃபுல்லாக இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பூனை இப்போ இந்த நான் கேட் லக்கி அடாப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லக்கி பற்றினதான முழு விவரங்கள் அந்த பாஸ்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாஸ்போர்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் நம்ம லக்கியோட பேர், லக்கி என்ன ப்ரீடு, அதோட டேட் ஆஃப் பர்த்து, இதோட முடியோட கலரு, அதுக்கப்புறம் மற்ற பகுதியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம எந்த டேட்டில் இதுக்கு நம்ம தடுப்பூசி போட்ட வேக்சினேஷன் நெக்ஸ்ட் எப்போ போடணும், அதுக்கப்புறம் இதுக்கு எப்போ டிவார்மிங் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே இந்த பாஸ்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதாங்க துபாயில் இருக்கக்கூடிய பெட்ஸ் பாஸ்போர்ட்.